கரெக்டா ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ பத்தி அப்டேட் போடுங்கன்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா ரீசென்ட் டைம்ல சஞ்சு சாம்சன் அவருடைய ட்ரேட் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்காக நம்ம வந்துட்டு போட்டுக்கிட்டே இருந்தோம். அப்படி இருக்கும்போது இது எப்போ ஓப்பன் ஆகுது? என்ன ரூல்ஸ்? பொதுவா மினி ஆக்ஷன் எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி பல கேள்விகள். சில பேர் ப்ரோ ரிலீஸே பண்ண மாட்டாங்க. நீங்க ஏன் ப்ரோ ரிலீஸ் பண்ணுவாங்கங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாரி கேட்டிருக்காங்க. அப்படியெல்லாம் கிடையாது கைஸ். இதுலயும் லிமிட்டடான பிளேயர்ஸ் மட்டுமே இருந்துட்டு மத்த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ரிலீஸ் பண்ணல அப்படின்னா ஆக்ஷனே நடத்த முடியாது. கண்டிப்பா எல்லா டீமுமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு டீம்லையும் குறிப்பிட்ட பிளேயரை மட்டும்தான் ரீடைன் பண்ற மாதிரி இருக்கும். மற்ற பிளேயரை ரிலீஸ் பண்ணணும். அந்த டீட்டெயில என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு மினி ஆக்ஷன். மெகா ஆக்ஷன்ல இருந்த அளவுக்கு இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. ரொம்பவுமே கம்மியான பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 600 to 700 இருந்தாலே ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்ஸ் பிளேயர்ஸ் வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ரொம்ப முக்கியமாக அந்த மார்க்கி பிளேயர் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் இல்லையா? ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நிறைய ஸ்டார் பிளேயர் இருப்பாங்க. இந்த தடவை வரது ரொம்ப கஷ்டம் தான். ஏன் அப்படின்னா டீம் எல்லா விதமான ஸ்டார் பிளேயரையுமே ஹோல்டு பண்ணிட்டு ஒரு சில பிளேயர்ஸை மட்டுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. இருப்பினும் இப்போ ரிசர்வ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்எஸ்டியில் ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு. ப்ராப்ளம் அவரால் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறத நம்ம கிளியராக பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது இன்னொரு பக்கம் சஞ்சு சாம்சனுக்கு ஆர்ஆர்ல பிரச்சனை, ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் கேகேஆர்ல வெங்கடேஷ் ஐயர் இவ்வளோ 23 கோடிக்கு மேலே எடுத்த ஒரு பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அவங்களும் யோசிப்பாங்க. இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் வந்துட்டு அக்ஷனுக்கு வரப்போறாங்கிறது தான் என்னுடைய கெஸ்ஸு. ஸோ அவங்கெல்லாம் நட்சத்திர வீரர்கள். பட் இருந்தாலுமே அமௌண்ட் ஹையா இருந்ததுனால டீம் அவங்கள ஒருத்தர் ரிலீஸ் பண்ணாலே நம்ம கிட்ட பிக் பட்ஜெட் இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ரிசர்வ் பண்ணிட்டு மட்டும் ரிலீஸ் பண்ணா எல்எஃப்சி கையில ஆல்மோஸ்ட் 27 கோடி இருக்கும். அதுக்கப்புறம் 2 அன்கேப் பிளேயர் ரிலீஸ் பண்ணாலே ஒரு 30 கோடிக்கு மேலே வச்சுட்டு அக்ஷனுக்கு செம்மையா வருவாங்க. கேகேஆரும் அதே மாதிரி தான். எல்லா டீமுகிட்டையுமே பிக் பர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு மினி ஆக்ஷன்ல மறுபடியும் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிளா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்ஷன் எப்போ நடக்குதோ அதுக்கு ஒரு சில வாரங்கள் முன்னாடி, மேபி ஒரு வாரத்திலிருந்து 2 வாரம் முன்னாடியே இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோ அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆக்ஷன் நவம்பர் 20 நடக்கிறதா வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் தான். நவம்பர் 20 நடக்குது அப்படின்னா அதுல இருந்து 2 வாரங்களுக்கு முன்னாடியே ஒரு நவம்பர் 4, 5 அந்த டேட்லயே உங்களுக்கு அந்த ட்ரேட் விண்டோ அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் நடக்குது. அதாவது ஆகஸ்ட் மாசம், ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த ஒரு 3 மாசத்திலேயே நீங்க ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்க அனௌன்ஸ் பண்ற மாதிரி வரும். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ரொசீஜர். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ட்ரேட் விண்டோங்கிறது ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஆக்ஷன் நடக்கும். ட்ரேட் விண்டோல நம்ம இப்போ லாஸ்ட் இயர் பண்ண மாதிரி நீங்க கேஷ் டு கேஷ் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. அது எப்படின்னா நீங்க கேஷை கொடுத்துட்டு ஒரு பிளேயர் மட்டும் வாங்கிக்கலாம். இது ஒன்று. நெக்ஸ்ட் பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்கிருந்து ஒரு பிளேயர் அனுப்பிட்டு அங்கிருந்து ஒரு பிளேயரை வாங்கிக்கலாம். ஆனா இந்த தடவை ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். இன்னும் கன்ஃபார்மா அந்த நியூஸ் வரல. பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் மட்டும்தான் அவைலபிளா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ கண்டிப்பா இந்த பக்கம் இருந்து ஒரு பிளேயர் போயிட்டு அந்த பக்கம் இருந்து ஒரு பிளேயர் வருவாங்க. இல்ல கேஷ் ட்ரேட் நீங்க பண்ணிக்கல அப்படின்னா அமௌண்ட் மட்டும் கொடுத்துட்டு பிளேயரை வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? ஆல்ரெடி உங்ககிட்ட பர்ஸ் இருந்திருக்காரு. இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மறுபடியும் சொல்றேன். சஞ்சு சாம்சன் 20 கோடிக்கு ஆர்ஆர் தராங்கன்னு வச்சுக்கோங்க. சிஎஸ்கே என்ன பண்ணணும் அப்படின்னா 20 கோடிக்கு மதிப்புள்ள வீரர்களை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன சின்ன அன்கேப்டு பிளேயர்ஸ் மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி ஒரு சிவம் தூபே ஒரு 10 கோடிக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அஸ்வின் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு 30 கோடி பிரைஸ் இருந்தால் மட்டும்தான் 20 கோடியெல்லாம் வாங்க முடியும். ஸோ ஆல்ரெடி இந்த ரிலீஸ் அண்ட் ரீடைன் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இதை பண்றது தான் அந்த டீமுக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி நான் பார்ப்பேன். ஸோ இது எல்லாமே சேம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரொசீஜர் படி தான் நடக்க போகுது. சரி, ஓகே. ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ட்ரேட் விண்டோ க்ளோஸ் ஆயிருமான்னு கேட்டா கிடையாது. அடுத்த சீசன், அதாவது நீங்க ஏப்ரல்ல மேட்ச் நடக்குது. ஏப்ரல் 1ஆம் தேதி ஐபிஎல் உடைய முதல் போட்டி அப்படின்னா ஸோ மார்ச் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ரேட் விண்டோ ஓப்பன்ல தான் இருக்கும். நீங்க ஆக்ஷனுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு மன சங்கடம் இருந்தா இல்ல எங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த டீமும் ஒத்துக்கிட்டா நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ட்ரேட் விண்டோ நடத்தப்படும். ஸோ ரொம்ப ஃபேமஸா போன ட்ரேட் விண்டோல நீங்க பாத்தீங்கன்னா ஸோ சிஎஸ்கே ஒரு செம பை பண்ணியிருப்பாங்க. ஆர்ஆர் கிட்ட இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமா ராபின் உத்தப்பா வாங்கியிருப்பாங்க. அவர் சும்மா தெரிக்கிற இன்னிங்ஸ் ஆடி கொடுப்பாரு. ஸோ பெருசா இன்னிங்ஸ் ஆடல அப்படின்னா கூட அவர் ஆடின கேமியோ எல்லாமே அவங்களுக்கு 2021 டிராஃபி வின்னிங் இயர்ஸ் அமைஞ்சது. குரூசியல் 50 அந்த குவாலிஃபயர்ஸ்ல ஆடின நாக் ஆகட்டும் இன்னும் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அந்த ஸ்பைடியோட சிம்பிள் அவர் காமிச்ச அந்த போர்ஸ் சிஎஸ்கேக்காக அவர் செம்மையா ஆடி கொடுத்தாரு, நம்ம பார்த்திருப்போம். அண்ட் கேமரூன் கிரீனா வந்துட்டு ட்ரேட் பண்ணாங்க. ஒரு பக்கம் ஆர்சிபி, இன்னொரு பக்கம் மும்பை இந்தியன்ஸை ஜிடியில இருந்து வாங்கினாங்க. ரொம்ப சாரி மன்னிக்கவும், ஜிடியில இருந்து ஹர்திக் பாண்டியா வாங்கினாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ இந்த மாதிரி பல ட்ரேட் விண்டோ ஹிஸ்ட்ரிங்கிறத பார்த்திருக்கோம்.
இந்த வருஷம் யாரை பார்க்க போறோம் அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியமா போயிட்டு இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ட்ரேட் விண்டோல பார்க்கக்கூடிய பிளேயர் சஞ்சு சாம்சன் நம்பர் 1ல இருக்காரு. அண்ட் நம்பர் 2 ரிஷப் பண்ட் ஆக்ஷன் போறாரா இல்ல ட்ரேட் விண்டோவா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமா நம்பர் 3 ஜெய்ஸ்வால் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 3 பொறுத்த வரைக்கும் ஏன் ஜெய்ஸ்வால் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருக்கும் ஒரு சில இஷ்யூஸ் டீமுக்குள்ள இருக்கு. அவர் வைஸ் கேப்டன் பதவி அப்படிங்கறத எதிர்பார்க்கிறாரு. அட்லீஸ்ட் வைஸ் கேப்டனாவது கொடுங்க, இல்ல கேப்டன்சி கொடுங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஒன் ஃபார் ஃபியூச்சர் செமையா போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த தடவையும் கன்சிஸ்டன்டா ஒரு 500 ரன் அடிச்சிருக்காரு. டெஸ்ட்லயும் நல்லா பண்றாரு. 3D ஃபார்மட் பிளேயர், அதுல மாற்றம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அங்க பிளேயரா மட்டுமே விளையாடணுங்கிற மாதிரி எதிர்பார்க்க மாட்டாரு. ஸோ ஒரு கேப்டன்சி இல்லைன்னா அட்லீஸ்ட் வைஸ் கேப்டன் ஒரு நல்ல பொசிஷன் எனக்கு கொடுங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஜுரேல் அது மட்டும் இல்லாம ரியான் பராக் இவங்க 2 பேரை தான் க்ரூம் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஸோ அதனால மேபி ஜெய்ஸ்வாலும் மூவ் பண்றதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத அதையும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்படியே இருக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.